சார் என் பேர் தினேஷ், வயசு 24. இங்கே தான் பக்கத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நானும் ஐஷாவும் 4 வருஷமாக லவ் பண்ணிருக்கோம் சார். காலேஜ்லேருந்தே லவ் பண்ணுறோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. முந்த நேற்று பஸ்ஸில் நானும் அவ்வளோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நின்னார். இப்போ டக்குன்னு சித்தப்பா அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயன்ட்டேன். ஏன் சின்ட்டு சார் உட்காருங்க சார் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல உட்காருங்க சார் அப்படி சொல்ல உட்கார வச்சிட்டார். அப்போ கேட்டார், யாருமா அது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ ஆமாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டான். பயந்துட்டே நின்றுது. கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி கேட்டார், யாருமா அது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிஷா அப்போ பார்த்தா என்ன, அவள் பார்த்ததுலே தெரிஞ்சு அவசரப்பட்டு ஏச்சிடணும் சொல்லிட்டு ஆமாம் சித்தப்பா அப்படின்னு சொல்லு. என்னையும் அப்படியே பார்த்துட்டு ஒரு சொன்னார் அவகிட்ட, இவனை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருக்கணும்னா பேசாமல் இரு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சது அந்த ஆள் எந்த இன்டென்ஷனில் சொல்கிறான்னு அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். கண்ட இடத்துல சார் நீங்களும் சொல்லுங்கள் சார், உங்கள் வீட்டில் இருக்கிற பொடியோ இல்லை உங்கள் கூட இருக்கிற பொடியோ யாராவது உங்கள் முன்னாடி கண்டத்தில் தொட்டால் சும்மா இருப்பீங்களா? எனக்கு பெரிய ஆயிடுச்சு. என் முன்னாடியே கண்டத்தில் தொட்டுந்தான். செவிலே விட்டேன், அடிச்சு அடியில் சுருண்டுட்டான். அப்போ தான் ஆயிஷா கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ஆள் அவளை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி ஒன்று வச்சேன். பஸ்ஸில் இருக்கிறவங்களா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம்ப்பா வேணாம் எதுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் தான் அவளுக்கு எதாவது கெட்ட பேர் ஆகிட போகுது விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வார்ன் பண்ணேன். இதுக்கப்புறம் அவள் பக்கம் வராதரான்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ நிம்மதியாகிட்டா ஆயிஷா. 2 ஸ்டாப் தள்ளி அவள் வீடு வந்துச்சு. இறக்கி விட்டு நான் சொன்னேன், நீ வீட்டுக்கு போ ஒன்றும் நினச்சிக்காத, நாளைக்கு நானே உன் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அவங்க அப்பா கிட்ட, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் ஒரு கால் வந்துச்சு. ஃபோன் எடுத்து பார்த்தேன். அட்டன் பண்ணணும். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருச்சி ஓடி போய் பார்த்தா செத்துட்டான். தூக்கு மாட்டி செத்துட்டா சொல்கிறாங்க. ஏதோ சூசைடுங்கிறாங்க சார். அவன் சூசைட் பண்ணுற ஆளும் இல்லை சார். தெரியும் என்ன பண்ணுறது தெரியும், உள்ளே விடலை. உடனடியாவது பார்த்துக்கிறேன், பார்க்க பூஜை பார்க்க அந்த ஆள் வந்தான். எதுவுமே தெரியாத மாதிரி வந்தானா. வந்துட்டு என்னை தடுக்க வந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. எனக்கு கோவம் வந்துச்சு சார். அவனை அடிச்சே கொண்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, அடிச்சே கொண்டேன் அவனை. அதான் நானே இங்கே வந்துட்டேன் சார். சார் எனக்கு தெரியும் கண்டிப்பாக என்னை தூக்கில் போடுவாங்க, இல்லைனா அவங்கக்கிட்ட விட்டிங்கன்னா என்னை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வெளில கத்தினுக்கிறாங்க. பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்தாங்கன்னா என்னை கொண்டுருவாங்க தெரியும். ரைட்டர் கிட்ட கேட்டால் நான் ஏதோ லவ் டார்ச்சர் பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார், இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ புரியுதா இல்லையா உங்களுக்கு தெரில. என்ன வேணால் படிக்குங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆஷாவே இல்லை, எனக்கு யாரும் இல்லை இதுக்கப்புறம். என்ன வேணால் படிக்குங்க சார்.